அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எம்சிக்யூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட 3 புக்லெட் போட்டிருப்பேன். ஸோ இந்த 3 புக்லெட்டுமே வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். எம்சிக்யூஸ் வந்து ஃபுல் செட்டு எம்சிக்யூஸ் 10 யூனிட்டுக்குமே இருக்கும். இது 10 யூனிட்டுக்கான எம்சிக்யூஸ் வேணுன்றவங்க ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். 9384686847. ஓகே, ரொம்ப முக்கியமான புத்தகம் இது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் புத்தகம் இது. ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்கள் கையில் இருந்துட்டா போதும், நீங்கள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிறதுக்கும் சரி, டெய்லி கொஷின் ப்ராக்டிக்ஸ்க்கும் சரி, ரொம்ப ஒர்த்தான புத்தகம் இது. ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ 10 யூனிட் எம்சிக்யூஸ் 6000 ப்ராப்ளம் யூனிட் வைஸாக கூட ஒரு புக்லெட் இருக்கும், டெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 3 புக்லெட் வரும் அதில். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டே டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் வந்து 10 யூனிட்டும் கொடுத்துட்டு கூகுள் ஷீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த 50 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்கள் ஸ்கோர் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அந்த டெஸ்ட் சீரிஸ். இமீடியட்டாக அந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வெட்னஸ்டே டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தனியாக இருக்குது. எம்சிக்யூஸ் வித் இப்போ டெஸ்ட் பேர் சீரிஸ் தனியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ரெண்டுமே புக் பண்ணிக்கிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னோட பிஸி ஷெடியூலாக இருந்தால் அந்த அவரை ஒதுக்கிட்டு ஸோ ரிமைனிங் டேஸில் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ வரல, வீடியோ கொடுக்கல அப்படின்னு நீங்கள் எதுவும் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஸோ கண்டினியூஸாக நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோஸ் பார்த்துருவோம். என்னென்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சிபிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்ட புத்தகம் கொஷின் தான் அது. இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x cube minus 6x square plus 11x minus 6 equal 0. தென் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர்ன்றது கேட்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து சி பை ஏ. ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதுதான் இது வந்து மைனஸ் பி பை ஏ, அதே போல் சி பை ஏ. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா, ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து சி பை ஏ. சம்மன், அதாவது இது சம்மன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், டபுள்ஸ் ஆஃப் ரூட்ஸ். இது வந்து உங்களுக்கு என்டையர் த்ரோட் ரூட்ஸை ஆல்ஃபா பீட்டா காமா மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் டி பை ஏ. ஸோ இந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியலும் ஃபுல்லாகவே கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அண்ட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு தெரியும். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு இந்த டேர்மை நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா வேலை முடியுது. ஓகே, ஸோ இதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அண்ட் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. alpha square plus beta square plus gamma square plus 2 times alpha beta plus beta gamma plus gamma alpha. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸு, அதுக்கப்புறம் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு சிம்பிளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் 14 வந்துடும். ஸோ இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14 கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இருந்தால் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும், ஒரு சப்போஸ் நமக்கு வந்து சம் ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கிங்களேன். இதனுடைய quadratic equation x square minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. இப்போ இது வந்து ஜென்ரலாக இருக்கிற ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனுக்கு. இப்போ இந்த ரூட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ quadratic பாலினாமியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா x square minus sum of roots alpha 2 plus beta plus 2 x plus product of the root alpha plus 2 into beta plus 2 equal to 0. என்ன கிடைக்கும்? x square minus alpha plus beta plus 4 into x plus இது alpha beta plus 2 times alpha beta, alpha plus beta, அதுக்கப்புறம் plus 4 இருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ், இந்த ரூட்ஸ் வச்சிருக்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த போர்ஷனை உட்கார வைக்கணும், அதே போல் இந்த பார்ட்டை உட்கார வச்சுட்டா ஈக்குவேஷன் முடிஞ்சுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ சம் ரூட்ஸ் பார்க்குறீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இந்த சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, அப்போ 5/1 வந்துடும். ஸோ வேல்யூ வந்து 5. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 6/8, வேல்யூ வந்து 6 வந்துடும். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் உட்கார வைங்க, இந்த இடத்துல 5. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 2 times ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ 6 5 சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 20. ஸோ நியூ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா இது சம் ஆஃப் ரூட்ஸ், இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 9x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து 20. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க.
பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் சைன் சேஞ்சஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் டெக்கார்ட் ரூல் ஆஃப் சைன்ஸ் எவ்வளோ சைனஸ் நடந்திருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸ்லேருந்து -1 மைனஸ்லேருந்து +2 அடுத்து +லேருந்து 3 இது வந்து 4 ரூட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது சைன் சேஞ்சஸில் வந்து 4 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பாசிட்டிவ் சைன் சேஞ்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா n-2 n-4 அப்படின்னு சொல்லணும். ஸோ n வந்து 4 -2 4 -4ன்னு வரும். ஸோ அடுத்து வராது. அடுத்து 4 0 வந்தால் அவுட் ஆகிடும். அடுத்து 4 2 0ன்னு நினைக்கும். இப்போ பாசிபிலிட்டிஸ் பார்க்குறீங்க 2 4ன்னு இருக்குது. பட் இதுக்கு வந்து கண்டிப்பாக 4 சைன் சேஞ்சஸில் வந்து ரியல் ரூட்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை 0 ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது. 4 ஆப்ஷன் வந்தால் 4 டிக் பண்ணலாம். அப்போ ஆப்ஷன் நீங்கள் எது சொல்லணும் 2 தான் நீங்கள் டிக் அடிக்கணும். அப்போ உங்கள் வந்து இது ஃபால்ஸ். இந்த பாலினாமியலுக்கு கண்டிப்பாக ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். ஏன்னா சைன் சேஞ்சஸ் நடக்குது. அட்லீஸ்ட் ஒரு ரியல் ரூட்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. நோ ரியல் ரூட்ஸ்ன்றது இந்த இடத்துல ஃபால்ஸ். ஓகே நெக்ஸ்ட் அதை 0 அங்கே தூக்கிடணும். அடுத்து பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெசிப்ரோக்கலாக இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பொறுத்தளவுக்கு a0 an சேமாக இருக்கும். அதாவது அந்த பாலினாமியல் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ an x power n plus an-1 x power n-1 plus and so on plus a1x plus a0. இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருந்தால் a0 an ஈக்குவலாக இருக்கும். an-1 a1 ஈக்குவலாக இருக்கும். an-2 a2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி தான். அப்போது a1 an-1 ஈக்குவல் a0 an ஈக்குவல் போத் ஆர் சேம்ன்றது கரெக்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். At if the roots of the equation x cube plus p x square plus qx plus r equal to 0 increased by அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், xக்கு பதிலாக x plus 1 போடுறீங்க. ஓகே இந்த ரீப்ளேஸ்ட் x by x plus 1 அப்போது இது வந்து yன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு x ஈக்குவல் என்ன கிடைக்கும் y minus 1 கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நீங்கள் டேர்ம்ஸ் பொறிக்க எழுதுறீங்க. ஸோ பொறுக்கிற வச்சா உங்களுக்கு வந்து எல்லா பேருமே b ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. பட் செக் பண்ணிக்கிங்க. எனக்கு ஆக்சுவலாக ஏ தான் செக் அந்த மாதிரி தெரிஞ்சது. பட் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஒன்றும் இல்லை, இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. y-1 அந்த ஹோல் கியூபு ப்ளஸ் p டைம்ஸ் y-1 அந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் q டைம்ஸ் y-1 ப்ளஸ் r ஈக்குவல். இது a-b ஹோல் கியூப் ஃபார்முலா, இது a-b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டியது p டேர்ம்ஸ் மட்டும்தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் தான் நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ இதில் x ஸ்கொயர் என்ன வருதுன்னு பாருங்கள். a cube minus b cube plus 3a square b plus 3ab square minus 3 1 வந்துடும். ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 டைம்ஸு y ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 1 வரும் ப்ளஸ் qy மைனஸ் q ப்ளஸ் r ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே பாருங்கள் 3 இங்கே ப்ளஸ் அப்போ p ப்ளஸ் 3 தான்ன்றது கரெக்ட். ஓகே இது கரெக்டாக போடுங்க. p ப்ளஸ் 3 தான். எக்ஸ் ஸ்கொயர்னா நீங்கள் அந்த டேர்ம் வந்து ஒய் ஸ்கொயரை கலெக்ட் பண்ணுறீங்க. குவாட்ராடிக் டேர்ம்ஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. p ப்ளஸ் 3 தான் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுலேயும் அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு y-1 சப்செட் பண்ணுங்கள். சப்செட் பண்ணால் குவாட்ராடிக் டேர்ம் ரிமூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். பாருங்கள். ஸோ y-1 அந்த ஹோல் கியூபு ப்ளஸ் 3 டைம்ஸ் y-1 ப்ளஸ் 5 டைம்ஸ் y-1 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. ஸோ a cube minus b cube ப்ளஸ் 3y ஸ்கொயர் மைனஸ் 3y. So plus 3y minus 3 plus 5y minus 5 plus 7 equal to 0. எது quadratic term remove ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா quadratic term remove the quadratic terms அவ்வளோதான். 3y ஸ்கொயரு வேறு எங்கே டேர்ம் இருக்கு பாருங்கள். 3y ஸ்கொயர் அவுட்டு இங்கே ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணும். சாரி ஸோ இது என்ன ஒரு நிமிஷம் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இது போட்டுடலாமே. என்ன வரும், y cube minus 1 plus 3y square minus 3y plus 3 times y square minus 2y plus 1 plus 5y minus 1 plus 7 equal to 0. இது minus 1. ஓகே ஃபைன். இப்போ இது y cube minus 1 plus 3y square minus 3y plus 3y square. ஓகே ஸோ என்னாகும் 3a square b plus 3ab square இந்த ஃபார்மேட் தான். ஸோ இது வந்துடும். இது இங்கே மைனஸ் இது 1 தான் வரும். எக்ஸ்பாண்டில் பண்ணும்போது இது 1. ஸோ 3y இது மைனஸ். ஓகே ஸோ அப்போது இந்த டேர்ம் வரும்போது இது மைனஸ்ஸு. ஓகே ஒரு நிமிஷம். இது மைனஸ் இது ப்ளஸ் கரெக்டுங்களா. இது மைனஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் 3y ஸ்கொயர் minus 6y plus 3 plus 5y
-1 + 7 = 0. ஸோ கேன்சல் அவுட் பண்ணுங்க. இது கேன்சல் அவுட் ஆகிடும். அடுத்து y² கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா y³ இங்கே என்ன டேர்ம் கிடைக்குது பாருங்கள். y டேர்ம்ஸ் போட்டுக்கிறேன். 8 2y + 2y கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது -1 இது -2னா +2 அவுட்டு இல்லையா? ஸோ அப்போ 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ 8 வருது. செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணுறது சிம்பிளிஃபிகேஷன், வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தான், அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் இதை பண்ணிங்கன்னா வேலை முடியுது. ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ எழுதுங்க, இதில் போடுங்க y - 1 அந்த ஹோல் கியூபு 3 டைம்ஸ் y - 1 அந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 டைம்ஸ் y - 1 ப்ளஸ் 7 = 0. அவ்வளோதான். ஸோ a³ - b³ ப்ளஸ் 3a²b 3a²b அப்படின்னா உங்களுக்கு வந்து 3y² வந்து நிற்கும். ஸோ 3y² தான். அதுக்கப்புறம் மைனஸ் a - b தானே, a - b ஹோல் கியூப் ஃபார்முலா. a² a³ - b³ minus 3ab² plus 3a²b plus 3 அப்புறம் minus 3a² into b வரும். கரெக்டுங்களா? ஸோ பியோட வேல்யூ வந்து 1 போடுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ இந்த டேர்முக்கு வந்து ஏவோட டேர்ம் வந்து ஸ்கொயர் டேர்ம். அப்போ இது ஒரு நிமிஷம். ஸோ a³ minus 3y² plus 3y minus b³. அவ்வளோதான். அடுத்து plus 3 times y² minus 2y plus 1 அடுத்து plus 5y minus 5 equal to 0 plus 7. இங்கே ஒரு 7 இருக்கு. ஓகே, அப்போது minus 3y² plus 3y² அவுட் ஆகிடும். ஸோ y³ plus 3y minus 1 minus 6y plus 3 plus 5y minus 5 plus 7 equal to 0. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணுங்கள். இதெல்லாம் கேன்சல் அவுட் ஆகும் பாருங்கள். இது y³ அப்படியே இருக்கட்டும். ஸோ கான்ஸ்டண்ட்டை பொறுக்கிறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு 2 வரும், அடுத்து இங்கே ஒரு 2 வரும். அப்போ +4 கரெக்டு. கரெக்டுங்களா? ஸோ எந்த ஆப்ஷன் இதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணிக்கிங்க. இது +4 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். The symmetric function α³ plus β³ plus γ³ minus 3 times α β γ. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் எதுக்கு ஈக்குவல்னு பார்க்க போகிறோம். இது வந்து இதுதான் α plus β plus γ α² plus β² plus γ² minus α β minus β γ minus γ α. இதுதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் கிடையாது. ஸோ என்னன்னா log 1 plus x ஃபார்முலா நமக்கு தெரியும். x minus x²/2 plus x³/3 minus x⁴/4 plus 1/4. கரெக்டுங்களா? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ log 1 minus x வரைக்கும் போடுறீங்க. ஸோ minus x minus x²/2 minus x³/3 minus x⁴/4 minus 1/4. ஸோ ஜஸ்ட் அங்கேருந்து மைனஸ் போட்டிங்க இந்த சைடு வந்துப்போம். ஸோ minus log 1 minus x x plus x²/2 plus x³/3 plus 1/4. கரெக்டுங்களா? அப்போது இந்த எக்ஸ்பான்ஷன் நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஜஸ்ட் மைனஸ் ஆஃப் சப்ஸ்டிட் பண்ணுங்க இதில். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் லாக் ஆஃப் மைனஸ் ஆஃப் போட்டிங்கன்னா ப்ளஸ் 3/2 கிடைச்சிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஆஃப் -1 whole power n divided by n to the power 2 கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஒரு -1 இருக்குது, இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? log 3/2 ஈக்குவல் டு சம்மேஷன் -1 whole power n - 1 divided by n into 2 power n. ஸோ எந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள். ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து log 3/2. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் அப்படியே சப்பையாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ சம்மேஷன் r into r - 1 into NCR வந்து n into n - 1 2 power n - 1. இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ சம்மேஷன் r into NCR வேல்யூ வந்து n into 2 power n - 1. ஸோ இந்த டேர்ம் தெரியணும், இதுவும் உங்களுக்கு தெரியணும். இது ரெண்டு ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ என்ன கேட்குன்னா r² தான் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் இது பாருங்கள். சம்மேஷன் r² minus r into NCR. This is equal to n into n - 1 into 2 power n - 2 இல்லைங்களா? இது சார் இது பண்ணிக்கோங்க. சம்மேஷன் r² NCR minus summation r into NCR is equal to n into n - 1 into 2 power n - 2. ஸோ r into NCR ஃபார்முலாக்கு நமக்கு தெரியும் 2 power n - 1. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சம்மேஷன் r² NCR minus n to the power 2 power n - 1 into n into n - 1 into 2 power n - 2. கரெக்டுங்களா?
இது அந்த சைடு கொண்டு போயிடுறீங்க அவ்வளோதான். அப்போ சம்மேஷன் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு என்சிஆர் வேல்யூ என்ன கிடைக்கும்? n into n minus 1 into 2 power n minus 2 plus n into 2 power n minus 1. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ இது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ 1 plus x square plus and so on நம்ம இப்படி எழுதிக்கலாம். 1 by 1 minus x ன்னு எழுதிக்கலாம். இது வந்து சம்மேஷன் x to the power n. ஸோ ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க 0லேருந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை ஜஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? சம்மேஷன் n from 1 to infinity n into x power n minus 1 equal to இது 1 by 1 minus x அந்த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்கே ஒரு எக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும். சம்மேஷன் n from 1 to infinity n into x power n equal to இங்கே எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும் 1 minus x அந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ x equal to half சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. 1/2 தானே வரணும். ஸோ x equal to half பண்ணுங்க. சம்மேஷன் n from 1 to infinity n into 1/2 power n equal to 1/2 times 1 minus 1/2 அந்த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1/2 டைம்ஸ் இது என்ன ஆகும் உங்களுக்கு? ஸோ பை 1/2 ஸ்கொயர்னா 1/4. 1/2 டைம்ஸ் இது 4னா 2 கட் ஆகிடும். இப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? 2. ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, இப்போ இந்த இதுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளுக்கு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கல சம்மேஷன் n from 1 to infinity n into x power n equal to x by 1 minus x அந்த ஹோல் ஸ்கொயர். இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ரெண்டு சைடும். ஸோ பண்ணுறச்ச சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ கிடைச்சிடும். ஐடியா க்ளூ கொடுத்துட்டேன், ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இது நமக்கு தெரியும். log 1 plus x எக்ஸ்பான்ஷனில் டேரெக்டாக வந்து வேல்யூஸ் போட வேண்டியது தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா log 2க்கு கன்வெர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இது நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். இது வந்து டெலஸ்கோப்பிங் சொல்லுவோம். டெலஸ்கோப்பிங் சிஎஸ் ஆகும். சம்மேஷன் n from 1 to infinity 1 by n minus 1 by n plus 1. ஸோ இங்கே கட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஓகே, ஸோ 1a 1/2 plus 1/2 minus 1/3 plus 1. ஸோ அப்படியே கட் ஆகிட்டே போகும். அப்போ சம் வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்படியே சப்பையாக முடிச்சுட்டு போகணும். ரொம்ப ஸ்பீடாக அடிக்கணும், அவ்வளோதான். இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் A transpose equal to minus A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A transpose equal to minus 1 whole power n into det of A. அவ்வளோதான். ஸோ n is ஆர்டுன்றதால மைனஸ் டைம்ஸ் det of A கிடைக்கும். ஸோ A transpose டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் சேம். அப்போ det of A வர வேண்டியது தான் அது. ஸோ 2 times det of A equal to 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 0. ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்து இதெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். ரெகுலராக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஏகன் வேல்யூஸ் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆல்வேஸ் ரியலாக இருக்கும். ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து ஏ இஸ் ஆர்த்தோகனல் ஏகன் வேல்யூ சாட்டிஸ்ஃபைட் நாவாக இருக்கணும். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் வந்து அப்ஜெக்ட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ நாம் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 வரும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் கவனிங்க. ஸோ இதில் ஏன்னா உங்களுக்கு ஐடியாஸ் என்ன தப்பு அப்படி இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த ப்ராப்ளம் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.